ஐயன் விநாயகனின் ஆசிகளோடு அன்னை திரிசக்தி வாராகியின் அருள் ஆசிகள் கிடைக்க பெற பிரார்த்திக்கிறேன். அனைத்ததொரு வளமான வாழ்க்கையினையும் நோயற்ற வாழ்வினையும் சந்தோஷமான ஒரு இல்லறத்தையும் அனைத்து குறைகளும் நீங்கி சுபிட்சமான வளமான ஒரு வாழ்க்கை பெற்றிட உங்கள் அனைவருக்காகவும் என் அன்னையாம் திரிசக்தி வாராகியின் பொற்பாதங்களை தொட்டு பிரார்த்திக்கின்றேன். பொதுவா ஆன்மீகம் என்பது அமைதியை தரும், ஆன்மீகம் என்பது ஒழுக்கத்தை தரும், ஆன்மீகம் என்பது கலாச்சாரத்தை மேம்படுத்தும், ஆன்மீகம் என்பது நட்புணர்வை பாராட்டும், ஆன்மீகம் என்பது நமக்கு நாமே பயம் என்பதை மனசாட்சியோடு உணர்வோடு நல்லதொரு தர்மத்தினை செய்து இந்த புவியிலே நாம் பிறந்ததற்கான காரணத்தை அறிய வைக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பாக அறியப்படுவதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மீக பயணம். அப்படி கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இவ்விடத்திலே ஒவ்வொரு ஆண்டும் பல இன்னல்களுக்கு இடையிலும் இடைவிடாது சிறப்பானதொரு விழாவினை, விநாயகர் சதுர்த்தியினை இங்கே வைத்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த விழா குழுவினர் அனைவருக்கும் எமது ஆசிகள் மட்டுமல்ல, என் அன்னையின் ஆசிகளோடு அவரவர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் எல்லா விதமான வளங்களும் நோயற்ற வாழ்வும் கிடைத்திட பிரார்த்திக்கின்றோம். பொதுவா வளர்ச்சி ஆன பிறகு மௌனம், இப்படி ஒவ்வொருடைய ஆன்மீக பயணத்திலும் ஏதோ ஒரு காலகட்டத்திலே நாம் ஒரு இடத்திலே முடங்கி அருளாசிகளை வணங்கிடலாம் என்கின்ற அந்த மனக்கருத்து வருகின்ற பொழுதும் இங்கே இருக்கின்ற ஜெகன், விஸ்வநாதன், இவர்களின் மகேஷ் போன்றவர்களுடைய அன்பிற்கிணங்க எவ்வளவுதான் நாம் இப்போதெல்லாம் வெளியே வருவதில்லை என்று சொன்னாலும் அவருடைய அன்புக்கு இணங்க வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களே உருவாக்கி வருகின்ற ஒவ்வொரு வருடமும் அதற்கு நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் எவ்வளவுதான் நாம் மேலே சென்றாலும் நாம் கடந்து வந்த பாதைகளை என்றென்றும் மறக்கக்கூடாது என்கின்ற கொள்கையில் மிகவும் பிடிவானமாக இருப்பவர்கள் நாங்கள். ஆக அத்தகைய ஒரு வாய்ப்பினை இந்த ஆண்டும் எமக்கு வழங்கியதற்கு முதலில் அவர்களுக்கு நன்றினையும் எமது ஆசிகளையும் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். இவ்விடத்திலே ஒரு செய்தி, 2 நிமிடங்கள். அன்னைக்கு மிக பிரம்மாண்டமான, உலகிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தினை உருவாக்கிடல் வேண்டும் என்கின்ற ஒரு லட்சிய வெறியோடு பள்ளிக்கொண்டா அருகாமையிலே ஒரு 200 அடி நடந்து வரக்கூடிய ஒரு அந்த டோல் பிளாசாவில் அருகாமையிலேயே அன்னைக்கான ஒரு மிகப்பெரிய சேத்திரத்தை நாம் உருவாக்கியுள்ளோம். இது சேத்திரம் என்பது மாத்திரமல்ல, இது ஒரு இறை மருத்துவமனையாகவே நாம் உருவாக்கி இருக்கின்றோம். அதாவது மனிதனுக்கு முதலில் தேவை நல்லதொரு ஆரோக்கியம், நல்லதொரு மன அமைதி, நல்லதொரு மனநிலையிலே வளர்வது என்பது மிகவும் சுலபம். ஆனால் அந்த வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்வது என்பது மிகவும் கடினம். அப்படி அவன் வாழ்கின்ற காலகட்டத்திலே எந்த இன்னல்களை எல்லாம் எதிர்கொள்ள நேரிடுமோ அவைகள் எல்லாம் இறைவனுடைய ஆசிகள் இருந்தால் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வர முடியும். அது எத்தகைய வியாதியாக இருந்தாலும் சரி, எத்தகைய மனக்குழப்பங்களாக இருந்தாலும் சரி, நஷ்டங்களாக இருந்தாலும் சரி. அப்படி நம்முடைய அனுபவத்திலும் ஆன்மீக தேடலிலே நாம் பெற்ற அத்தனை அனுபவத்தையும் அவ்விடத்திலே பூமியின் அடி முதல் இன்று எழும்பி இருக்கக்கூடிய உச்சி வரை எல்லா விதமான சாஸ்திரங்களையும் அனைத்து விதமான நமது முன்னோர்கள் நமக்கு கற்று தந்து விட்டு சென்ற நம்முடைய இறை சக்தி முழுவதையும் உள்ளடக்கிய ஒரு சேத்திரம் தான் திரிசக்தி வாராகி சேத்திரம். இவ்விடத்திலே ஜலவராகி என்று ஒன்றை நாம் பிரதிஷ்டை செய்திருக்கின்றோம். அது மக்கள் தங்கள் கரங்களாலேயே மஞ்சளை அரைத்து அன்னைக்கு பூசி விடுவது போல. இதன் தாற்பயம் மட்டும் என்னவென்றால் 5 வகையான கர்மவினை வியாதிகள் என்று சொல்வோம். அது புற்றுநோய் என்று சொல்லக்கூடியது முதல் நமது லிவர் வரைக்கும் இருக்கக்கூடிய 5 வகையான வியாதிகளையும் அவ்விடத்திலே மஞ்சள் அரைத்து நாம் அன்னைக்கு அதை அணிவித்து அதிலிருந்து சிறு துளிகளை எடுத்து நாம் உண்டு வருகின்ற பட்சத்தில் எத்தகைய கர்மவினை வியாதிகளாக இருந்தாலும் சரி அதிலிருந்து மீண்டு வந்து விடலாம் என்பதுதான் அதன் தாற்பயம். நாம் இன்னும் கும்பாபிஷேகம் நடத்தவில்லை. அதாவது இதில் ஒரு பெரிய கோஇன்சிடென்ஸ் என்னவென்றால், இன்று 8/9/2024
இதே 8/9/2022 ஆண்டுதான் நாம் அங்கே பூமி பூஜை செய்த நாள். அதனாலதான் இந்த தேதியில நீங்க என்ன கூப்பிடுறீங்களா, எப்படி வர்றதுன்னே தெரியல, அங்கே பெரிய விழா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தவிர்க்க பார்த்தோம். இதே நன்னாளிலே தான் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அவ்விடத்திலே பூமி பூஜை செய்து இப்பொழுது ஆலயம் முழுமை பெற்று இன்னும் ஒரு சில நாட்களிலேயே கார்த்திகை மாதத்திற்குள் கும்பாபிஷேகம் செய்கின்ற அந்த பாக்கியத்தினை அன்னை தந்திருக்கின்றார். நீங்கள் அனைவரும் உலகத்தில் இறை சக்தியை காண முடியுமா, உணர முடியுமா, தெய்வத்தை தரிசிக்க முடியுமா, தெய்வத்துடன் பேச முடியுமா, கேட்ட வரத்தினை கிடைத்திடல் ஆகுமா, அனைவரும் கைவிட்டு விட்டார்கள், இனி என்னை யார் காப்பாற்றுவார் என்கின்ற கேள்விகள் எல்லாம் உங்கள் மனதிலே இருக்கும் பட்சத்தில் ஒரு முறை நீங்கள் அங்கே வந்து உங்களுடைய வேண்டுதலை வையுங்கள். அன்னை திரிசக்தி வாராகி அனைத்தையும் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். உலகில் அவளுக்கென்று தனித்துவமான பிரம்மாண்டமான மிகவும் 16 அடி உயரம் கொண்டது மாத்திரம் இல்லாமல் அனைத்து ரூபங்களையும் உள்ளடக்கிய ஒரு சேத்திரமாக நாம் அதை நிர்மாணித்திருக்கின்றோம். இவ்விடத்திலே உங்கள் அனைவரையும் அழைப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். விநாயகர் பூஜை நமக்கெல்லாம் நன்றாகவே தெரியும். விக்னங்கள் எல்லாம் விலக்கி தரக்கூடியவர். இப்பொழுது இருக்க காலகட்டத்திலே நீங்கள் பார்த்தீர்களேனால் நமது குடும்பத்திலே எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மிக குழப்பமான ஒரு சூழ்நிலை என்னவென்றால் திருமண தடை, சந்தான பிராப்தி தடை, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கொரோனா வந்து சென்ற பிறகு வாழ்க்கையிலே வாழ்வாதாரத்திற்கு மிகவும் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலைகள் கலிகாலத்தில் நடைபெறும் என்பது முன்பே உரைக்கப்பட்டதுதான். இவ்விடத்தில் ஒன்றை மட்டும் உரைக்க விரும்புகின்றேன். பக்தியே சக்தி என்கின்ற அந்த தாரக மந்திரத்தை நீங்கள் மனதிலே முன்னிறுத்தி செல்லுங்கள். எவர் ஒருவர் மிகவும் பக்தியோடு இறைவனை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு சரணாகதி நிலையாக, அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, காளியாக இருந்தாலும், வராகியாக இருந்தாலும், விநாயகனாக இருந்தாலும், சிவனாக இருந்தாலும் சரி, மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் சரி, முழு மனது பக்தியோடு சரணாகதி நிலையோடு நாம் ஒரு இறைவனை முழுதாக ஏற்றுக்கொண்டு அவரை பூஜித்து வருவோமே ஆனால் எத்தகைய கர்ம வினைகளாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனிகளாக இருந்தாலும் சரி, 7.5 சனிகளாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த நாக தோஷ சர்ப்ப தோஷங்களாக இருந்தாலும் சரி, அத்தனையும் விலக்க பெற்று நம்முடைய தடைகள் எல்லாம் சனப்பொழுதில் நம்மை விட்டு அகற்ற செய்து நமக்கு நல்லதொரு வாழ்வினை அளிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியது. அதுவும் இந்த கலிகாலத்திலே நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனதிலே இறை சக்தியை, இறை நம்பிக்கையை சரணாகதி நிலையோடு வையுங்கள். எவ்விதமான துன்பங்களிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு மிகவும் சந்தோஷமானது ஒரு வாழ்க்கையை வாழ வழி கிடைத்திடும். விநாயகர் சதுர்த்தி நன்னாளிலே உங்கள் அனைவருக்கும் இறைவனினுடைய ஆசிகளோடு என் அன்னை வாராகியினுடைய ஆசிகளும் கிடைக்க பெற வேண்டும். எல்லா விதமான கலி தோஷங்களும், சர்ப்ப தோஷங்களும், அனைத்து விதமான கர்ம வினை தோஷங்களும் விலக்க பெற வேண்டும் என்றும் உங்கள் அனைவருக்காகவும் அன்னையை பிரார்த்தித்து அன்னையின் ஆசிகளோடு அனைத்து விதமான வளங்களும் வாழ்வாங்கு வாழ்ந்திட, நோயற்ற வாழ்வோடு வாழ்வாங்கு வாழ்ந்திட அன்னையின் பொற்பாதங்களை தொட்டு பிரார்த்திக்கின்றோம். நமோ வாராகி.